ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்கே அஸ்ட்ரோ சேனலில் திருமண யோகம் அதில் ஜாதக பொருத்தத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆணோட ஜாதகத்துலேயும் பெண்ணோட ஜாதகத்துலேயும் கிரகங்கள் எவ்வாறெல்லாம் இருந்தால் குடும்பம் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பெண் ஜாதகத்தில் எந்த ராசியில் சந்திரன் இருக்குதோ அந்த ராசிக்கு 2வது ராசியில் ஆணோட ஜாதகத்தில் சந்திரன் இருந்தால் குடும்பம் பரஸ்பர அன்பு தாண்டவமாடும், நிறைய சொத்தும் சேரும். ஆண் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசிக்கு 9வது ராசியில் பெண்ணோட ஜாதகத்துலேயும் சந்திரன் இருந்தால் அந்த பெண்ணுக்கு கணவனிடம் நிறைய பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். அதே மாதிரி ஆண் குழந்தைகள் பிறக்க அதிக வாய்ப்பும் இருக்குது. ஆண் ஜாதகத்தில் சந்திரன் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டின் அதிபதியும், பெண் ஜாதகத்தில் சந்திரன் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டோட அதிபதியும் நண்பர்களாக இருந்தால் தம்பதி ரொம்ப ஒட்டு உறவோட அழகாக குடும்பம் நடத்துவாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ராசியாகி ஒரே நட்சத்திரமும் ஆகி இருந்தால் அல்லது வேறு வேறு நட்சத்திரங்களாகவும் ஒரே ராசியாக இருந்தால் மணமகள் உத்தமியாகவும் கணவனை உயிருக்கு உயிராக நேசிப்பவங்களாகவும் இருப்பாங்க. ஆண் பெண் இருவரின் சந்திரனையும் அவரவர் ஜாதகத்தில் சனீஸ்வரர் தீர்க்கமாக பார்த்தா 2 பேருமே ரகசியமான நடத்தைகிட்டு இருப்பாங்க, ஒருவரை ஒருத்தர் ஏமாத்துறவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை சேர்த்தவே கூடாது. அடுத்து, கணவர் மனுஷ கணமும் பெண் ராட்சச கணமும் ஆனால் திருமணம் நடத்தவே கூடாது. அடுத்து, ஆணின் லக்னமும் பெண்ணின் லக்னமும் ஒன்றுக்கொன்று 6, 8ஆக இருந்தால் சச்சரவு, நடை தவறுதல், அற்ப ஆயுள், விவாகரத்து, இளந்தலை, விதவை யோகம், வறுமை, குழந்தை இழப்பு, சொத்து இழப்பு இதெல்லாம் ஏற்படும். ஆணின் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் வீட்டிற்கு 5வது வீட்டில் பெண்ணின் ஜாதகத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா குழந்தைகள் நாசம் ஏற்படும். இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்த்தவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். ஆண் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் வீட்டிற்கு 2வது வீட்டில் பெண் ஜாதகத்தில் சந்திரன் இருந்துச்சுன்னா சொத்து நாசம் ஏற்படும். அடுத்து, மனைவியின் அந்தஸ்து, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நல்ல அந்தஸ்துள்ள மனைவியாக கிடைப்பாங்க. அடுத்து, சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வாய்க்கும் மனைவி நல்லா படித்தவங்களாகவும் பண்புள்ளவங்களாகவும் நல்லா அழகானவங்களாகவும் கிடைப்பாங்க. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வாய்க்கும் மனைவி உத்தமி, பிறக்கும் குழந்தைகள் உத்தம புத்திரர்களாக இருப்பாங்க. ஜாதகத்தில் 9ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்து அதிபதி 8லும் ராகு 10லும் இருந்தால் பணக்கார மனைவி கிடைப்பாங்க. லக்னத்திற்கு 2வது வீட்டில் சுக்கிரன் இருந்தால் மனைவியால் தன அபிவிருத்தி ஏற்படும். ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 9ல் இருந்தால் மனைவி மூலம் சொத்து ஏற்படும். 7ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திலோ தனஸ்தானத்திலோ இருந்துச்சுன்னா மனைவி பணக்காரியாக இருப்பாங்க. லக்னத்திற்கு 7ஆம் வீட்டின் அதிபதி லாபஸ்தானமாக 11ல் இருந்தால் மனைவி மூலமாக பொருள் வரவு ஏற்படும். 7ஆம் வீட்டின் அதிபதி கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டில் இருந்தால் மனைவியின் பெயரில் நடைபெறும் தொழில்கள் வருமானம் சூப்பராக இருக்கும். ஜாதகத்தில் சுக்கிரனுடன் ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தால் மனைவி அங்கஹீனம். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருந்தால் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த மனைவி அமைவாள், ஆனால் வெறி குணம் படைத்திருப்பாள். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் மாந்தியும் ஒரே வீட்டில் இருந்துச்சுன்னா மனைவிக்கு திடீர் மரணம் ஏற்படும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 டாப்பிக்கை பற்றி பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம்.